الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الدين عند الله الإسلام صدق الله العلي العظيم. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முதற்கான இனிய அஸ்ஸலாம், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புனிதமான முஹர்ரம் மாதத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த முஹர்ரம் மாதம் பல படிப்பினைகளை எங்களுக்கு தரக்கூடிய ஒரு மாதமாக, ஒரு இஸ்லாமிய புது வருட ஆரம்ப மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஹிஜ்ரி ஆண்டை எடுத்துக்கொண்டால் கூட அது சையத்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில், அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் முஸ்லிம்களுக்கு என்று சொல்லி, அதாவது ஆங்கில கணக்குகளுக்கு தெரியும், கிபி என்றுதான் கணக்கெடுப்பார்கள், கிபி கிமு என்று. எங்களுக்கு முஸ்லிம்களுக்கு என்று ஒரு தனித்துவமான ஒரு அடையாளம், ஒரு கலண்டர் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை ஏற்படுத்தினார்கள். ஒவ்வொன்றும் முஸ்லிம்கள் தனித்துவமானவர்கள் என்பதை இது சுட்டிக்காட்டுகிறது. ஏனென்று சொன்னால், இதிலே கூட நாங்கள் படிப்பினை பெற வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் கூட, அதாவது அந்த காலத்துல இப்பயும் உங்களுக்கு பார்க்கலாம், அதாவது அரபு நாடுகள்லையும் சரி, அல்லது வனங்கள், அதாவது வெயில் கடுமையான நாடுகள்ல எல்லோரும், முஸ்லிம்கள் மட்டுமல்ல, முஸ்லிம் அல்லாதவர்களும் கூட அவர்கள் தலைப்பாகை கட்டுவார்கள். இதே போல அன்றைய காலத்திலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய காலத்திலும் முஸ்லிம்களும் தலைப்பாகை கட்டியிருந்தார்கள், முஸ்லிம் அல்லாதவர்களும் தலைப்பாகை கட்டியிருந்தார்கள். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இதிலே ஒரு வித்தியாசத்தை, முஸ்லிம்களை அடையாளப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் தான் முஸ்லிம்களுக்கு கட்டளையிட்டார்கள். நீங்கள் இதற்கு பின் தலைப்பாகை கட்டுவதாக இருந்தால் தொப்பியை போட்டு தொப்பிக்கு மேலால தலைப்பாகை கட்டுங்கள். அதாவது அல் ஃபர்கு பைனனா வ பைனல் முஷ்ரிகீன அல் அமாயிமு அல் கலானிஸ், அதாவது தொப்பியின் மீது தலைப்பாகை கட்டுங்கள். அதுதான் எங்களுக்கும் இணை வைப்பாளர்கள், முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் மத்தியில வேறுபாடு, வெளிப்படையான அந்த அடையாளம். இப்ப நாங்க அடையாள அட்டை பாவிக்க மாதிரி வெளிப்படையா இவர் முஸ்லீம் வரும் முஸ்லீம் அல்ல, அந்த இரு வேறுபாடை காட்டக்கூடிய ஒரு அடையாள பொருளாக தொப்பியை வைத்தார்கள். இப்படி இதே போல முஸ்லிம்களுக்கு என்று சொல்லி ஒரு தனியான அடையாளமாக ஒரு தனிய ஒரு கேலண்டர் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் சையத்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை ஏற்படுத்தினார்கள். அதே போல அதாவது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலகத்திலே, அவர்களுடைய காலத்திலே பெரும் வெள்ள பிரளயம் ஏற்பட்டு முதலாவது பூமியிலே கால் பதித்த நாளும் இந்த முஹர்ரம் மாதத்தில் தான் நடைபெற்றது. அதாவது ஆஷூராவுடைய நாள் நாங்கள் சொல்லுவோம், அது எங்களை கடந்து விட்டது. முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாள். அதே போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிறந்தார்கள். அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுல எவ்வளவோ படிப்பினை இருக்கிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்தார்கள். அதே போல சையத்னா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். இப்படி ஒவ்வொன்றும் குடும்ப உறவுகள் சம்பந்தமான, நாங்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நினைவு கூறுகிறோம், சையத்னா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நினைவு கூறுகிறோம், ஹசனைன் அந்த ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நினைவு கூறுகிறோம். எனவே இப்படி அந்த வரலாறுகளை பார்த்தால் ஒவ்வொன்றிலும் நிறைய படிப்பினைகள் இருக்கிறது. எனவே நாங்கள் ஒரு விடயத்தை பார்க்கும் பொழுது, அதாவது இன்று நான் எடுத்த விடயம், அதாவது ஆஷூராவுடைய நோன்பு பிடிக்க காரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போகிறார்கள். அப்பொழுது அங்கே யூதர்கள் நோன்பு பிடித்திருக்கிறார்கள். சுருக்கமாக சொல்கிறேன், காரணம் வினவப்படுகிறது. அவர்கள் சொல்கிறார்கள், இன்றைய நாள் ஃபிரௌன் அழிக்கப்பட்டான், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய கூட்டத்தையும் அல்லாஹ் தஆலா காப்பாற்றினான். அதற்கு நன்றி தெரிவிக்கும் பொருட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோன்பு நோட்டார்கள். எனவே நாங்களும் நோன்பு நோட்கிறோம் என்று சொன்னார்கள். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நாங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உங்களை விட நாங்கள் தாம் தகுதியானவர்கள் என்று சொல்லி
அவர்களும் நோன்பு நோற்று சஹாபாக்களுக்கும் நோன்பு நோக்கும்படி ஏவினார்கள். இதன் அடிப்படையில் தான் நாங்கள் ஆஷூரா நோன்பு நோக்கிறோம். அது மாவுயா, அது சென்ற வருட பாவங்களுக்கு தெண்டமாக அமையும். அதாவது பெருவன் மூல் அடிக்கப்பட்ட நாள், அவனுடைய வரலாறு என்பது ஒரு பெரிய பாடமாக அல்லாஹு தாலா வைத்திருக்கிறான். எப்படிப்பட்ட ஒரு ஆள் அல்லாஹு தாலா குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். வகால அன ரப்புக்குமுல் ஆயிலா, பெருவன் அவன் நான் தான் உங்களுடைய உயர்த்தியான நாயன் என்று சொன்னவன். யாருமே ஒரு சொல்லாத ஒரு பயங்கரமான ஒரு வார்த்தையை பயன்படுத்தியவர். ஆனா ரப்புக்குமுல் ஆயிலா, உங்களுடைய உயர்த்தியான ரப்பு இறைவன் நான் தான் என்று சொன்னவன். அல்லாஹ் தஆலா இந்த செய்தியை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அவன் ஒரே தடவையில் அதை சொல்லவில்லை. அவன் ஆட்சிக்கு வந்து தான் இறைவன் என்று சொல்வதற்கு நினைக்கிறான். அதை பற்றி தன்னுடைய அமைச்சரிடம் ஹாமானிடம் ஆலோசனை கேட்கிறார். அப்பொழுது ஹாமான் சொல்லுகிறார், இப்பொழுதே நாங்கள் சொல்ல வேண்டாம், இப்பொழுதே சொல்லக்கூடாது, அதை திட்டமிட்டு ஒரே தடவையிலே சொல்லாமல் அதற்கு நாங்கள் மக்களை பக்குவப்படுத்த வேண்டும், பக்குவப்படுத்திவிட்டு தான் அப்படி சொல்ல வேண்டும் என்று சொல்லி அதுக்கு ஃபிரௌன், ஏன் அந்த காலத்துல அதுவரையில யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய, அதாவது யக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகனார் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த மார்க்கத்தை தான் மக்கள் பின்பற்றி வந்தார்கள். எனவே ஒரே தடவையிலே சொல்லாமல் அப்ப நாங்க எப்படி சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஃபிரௌன் ஹாமானிடம் ஆலோசனை கேட்கிறார். நாங்கள் இவ்விடத்திலே பெரிய பாடம் ஒன்றை படிக்க வேண்டும். அதாவது அப்பொழுது ஹாமான் என்ன சொல்கிறான், மக்கள் சிந்திப்பதை நாங்கள் நிப்பட்ட வேண்டும். கல்வி அறிவிருந்தால்தான் அவர்கள் சிந்திப்பார்கள். எனவே நாங்கள் மக்கள் கல்வி பெறக்கூடிய வழிகளை அடைக்க வேண்டும். பாடசாலைகள், அதாவது கல்வி கூடங்களை இல்லாமலாக்க வேண்டும். மக்கள் கல்வி கற்பதை கற்க முடியாதவாறு நாங்கள் அதை செய்ய வேண்டும். யாரும் கற்பிக்கவும் கூடாது, கல்வி கற்க போகவும் கூடாது, அவர்களுக்கு தண்டிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு ஐடியா, ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். அதன் அடிப்படையில ஒரு தீர்ப்பு வருகிறது, அவருடைய தீர்ப்பு வருகிறது. மக்களுக்கு யாரும் பாடசாலைகள் எல்லாம் இடிக்கப்படுகிறது, கல்வி கூடங்கள், அதே போல யாரும் கல்வி கற்க போகவும் கூடாது, யாரும் கற்பிக்க முன்வரவும் கூடாதுன்னு சொல்லி ஆணை வருகிறது. அதன் அடிப்படையில அப்படி போனவர்களை அவன் தூக்கிலே போட்டான், கொன்று போட்டான். எனவே இதுதான் முதலாவது. அதாவது கல்வி எந்த அளவு முக்கியம் என்று நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஃபிரௌனே இதை சிந்தித்திருக்கிறான். அவன் இறைவன் என்று சொல்ல முன்னால மக்கள் சிந்திப்பதை நிறுத்தாற்றுவதற்காக கல்வி உள்ளவன், படித்தவன் சிந்திப்பான், மடையன் சிந்திக்க மாட்டான். கல்வி உள்ளவன் யாராவது ஒன்றை சொன்னால் அவன் சிந்தித்து பார்ப்பான், இது இப்படி இருக்கிறதா, உருவானதில் இருக்கிறதா, எந்த கொள்கை, யார் எந்த கொள்கையை சொன்னால், யார் அது கூடாது இது கூடும் இப்படி சொன்னாலும் மார்க்க அறிவு ஒருவனிடம் இருந்தால், கல்வி இருந்தால் அவன் பார்ப்பான், இவன் சொல்வது சரியா பிழையான். இந்த கல்வி இல்லாதவர்கள் தான், மடையர்கள், பாமர மக்கள் தான் அநேகமான வழிகேட்டில் போய் சிக்குகிறார்கள். காரணம் கல்வி அறிவு, போதிய கல்வி அறிவு இல்லை. அதனால நாங்கள் எங்களுக்கு தேவையான மார்க்க கல்வியாக இருந்தாலும் உலக கல்வியா இருந்தாலும் கட்டாயம் படிக்க வேண்டும். படித்தால்தான் எங்களுக்கு ஒன்று, யார் என்ன சொன்னாலும் இது சரியா பிழையா என்று எங்களுக்கு யூகித்து அறிய முடியும். எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படித்தான் அந்த ஆரம்பம் ஏற்படுகிறது. இப்படி தான் இறைவன் என்று சொன்ன அந்த ஃபிரௌன் கொடுங்கோல் ஒரு ஆட்சியை அவன் செய்து வருகிறான். எந்த அளவுக்கு, ஒரு நாள் கனவு காண்கிறான். அதாவது அது நீண்ட செய்தி. அந்த கனவிலே ஒரு பெரிய தீ பிளம்பொண்டு ஏற்பட்டு சிரியாவில் ஏற்பட்டு எகிப்து வரையில் அது வருகிறது. சிரியாவில் ஏற்பட்ட அந்த நெருப்பு அப்படியே கனவிலே காண்கிறான் ஃபிரௌன். அப்படியே சிரியா வரையில வந்த அந்த நெருப்பு எல்லா வீடுகளையும், கிபித்தி என்று சொன்னால் ஃபிரௌனுடைய கூட்டத்தார்கள், ஃபிரௌனுடைய கூட்டத்தார்களுடைய எல்லா வீடுகளையும் அது பற்ற வைக்கிறது, அதாவது தீப்பிடிக்கிறது. ஆனா பனு இஸ்ரவேலர்கள், அதாவது மூசா நபியுடைய கூட்டத்தார்கள் பிற்காலத்தில், அதாவது சரியான வழியில வரக்கூடிய அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த மார்க்கத்தை பின்பற்றியவர்களுடைய யாருடைய வீட்டையும் அந்த தீப்பிழம்பு ஒன்றும் செய்யவில்லை. இது சம்பந்தமாக கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடியவர்களிடம் கேட்கிறான். அவர்கள் சொல்கிறார்கள், உன்னுடைய ஆட்சிக்கு பனு இஸ்ரவேலர்களில் ஒருவர் பிறப்பார், அவர் உன்னுடைய ஆட்சிக்கு எதிராக வருவார், உன்னுடைய ஆட்சி இல்லாமல் போகுமாறார் என்று சொல்லி அந்த கனவுடைய விளக்கத்தை சொல்கிறார்கள். இதன் அடிப்படையில் இவன் எவ்வளவு அநியாயங்களை செய்கிறான். 12,000
கர்ப்பிணி தாய்மார்களை கொலை செய்கிறார். அதாவது 70,000த்துக்கும் மேற்பட்ட கிட்டத்தட்ட 70,000 ஆண் குழந்தைகளை கொன்று போடுகிறார். இப்படி அப்படியே களத்தை வெட்டுகிறார். இப்படி பிறக்கக்கூடிய குழந்தைகள், ஆண் குழந்தை பிறக்காமல் இவன் எவ்வளவோ முயற்சிகளை செய்கிறான். ஆனால் அல்லாஹு தாலா அவனுடைய வீட்டிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வளர வைக்கிறார். இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. எவ்வளவுதான் யார் என்ன செய்தாலும் அல்லாஹ் ஒன்றை செய்ய நாடினால் யாராலும் தடுக்க முடியாது. யார் ஒன்றை செய்ய முடியாமல் உலகமே சேர்ந்து ஒன்றை தடுக்க நாடினாலும், இதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதாவது உலகமே சேர்ந்து ஒரு மனிதனுக்கு ஒரு தீங்கு விளைவிக்க நாடினால் அல்லாஹ்வுடைய எழுத்தில் அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லை என்று சொன்னால் யாருக்கும் ஒன்றும் செய்ய முடியாது. அதே போன்று உலக மக்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு மனிதனுக்கு நலவு செய்ய நாடினாலும் அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில் பலாக்கத்தில் அது இல்லாவிட்டால் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது. இதன் அடிப்படையில பிறவன் என்ன செய்தாலும் அல்லாஹ் தஆலா அதை ஏற்படுத்துகிறார். இந்த உலகத்துல இதிலே படிப்பினை பெற வேண்டும். யாருக்கும் எதற்கும் நாங்க அஞ்ச தேவையில்லை. அல்லாஹ் தஆலாவோட ஒரு ஏற்பாடு இருக்கிறது. அது எவ்வளவு தடுத்தாலும், யூதர்களா இருந்தாலும், இப்பொழுது பலஸ்தீன நடக்கக்கூடிய விடயங்களை எடுத்துக்கொண்டாலும், எது நடந்தாலும் இறுதி முடிவு முஸ்லிம்களுக்கு வெற்றி வரும். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு இருக்கிறது. ஆகவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி இவன் செய்தும் அல்லாஹ் தஆலா மூசா நபியை அவனுடைய வீட்டை அல்லாஹ் தஆலா வளர வைக்கிறார். எனவே சில வரலாறுகள்ல சொல்கிறார்கள், அந்த அந்த ஆண் குழந்தைகள், இந்த ஆண் குழந்தை பிறவுனால வெட்டப்பட்ட ஆண் குழந்தைகள், அதாவது வெட்டப்பட்ட ஆண் குழந்தைகள் உயிரோடு இருந்தால், அவங்க வளர்ந்திருந்தால், அந்த எல்லோரும் வளர்ந்து கிட்டத்தட்ட 1,00,000 ஆண் குழந்தைகளை அவன் வெட்டினான். அந்த ஆண் குழந்தைகளுடைய சக்தி எல்லாவற்றையும், வெட்டப்பட்ட எல்லா குழந்தைகளுடைய அந்த சக்தியையும் அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்தான் என்று சொல்லப்படுகிறது. இமாம் மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், 1,00,000 குழந்தைகளை வெட்டப்பட்ட பின் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்தார்கள் என்று சொல்லி. எனவே இப்படி அவன் பெரிய கொடுங்கோல் ஆட்சியை, மக்களுக்கு அநியாயங்களை செய்து கொண்டு தான் இறைவன் என்று சொல்லிக் கொண்டு இப்படி நடந்து வந்த ஃபிரௌனை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் அவனுக்கு எதிராக துவா கேட்கும்படி, அவனை அழிக்கும்படி அல்லாஹ்விடம் துவா கேட்கும்படி மக்கள், மூசா நபியுடைய கவுங்கள், கூட்டத்தார்கள் சொல்கிறார்கள். இதன் அடிப்படையில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த ஃபிரௌனுக்கு எதிராக துவா கேட்கிறார்கள். அல்லாஹ் தஆலா துவாவை ஏற்றுக்கொண்டாலும், அதாவது வரலாற்று இமாம்கள், தஃப்சீருடைய உலமாக்கள் சொல்வார்கள், அந்த துவாவை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டான். அது அந்த வேலையை, ஃபிரௌனை அழிக்கக்கூடிய வேலையை அல்லாஹ் தஆலா செய்து 12 ஆண்டுகளுக்கு பின்னால். எனவே துவா கேட்பதை நாங்கள் நிறுத்தக்கூடாது. அதாவது ஹதீஸில் வருகிறது, துவா கேட்டுவிட்டு அவசரப்படக்கூடாது. அதுவரையில் அல்லாஹ் தஆலா துவாவை கபூல் செய்வார். அதாவது நாங்க துவா கேட்டுவிட்டு, ஒரு நாள் கேட்க, 2 நாள் கேட்டுவிட்டு துவா கபூல் ஆகவில்லையே, எங்களுக்கு நடக்கவில்லை என்று சொல்லி நாங்கள் மனம் நம்பிக்கை இழக்க கூடாது. நம்பிக்கை இழந்தால் அது கபூலாகாது. நம்பிக்கை இழக்காமல் அல்லாஹ் தருவான் என்ற அந்த எதிர்பார்ப்போடு எப்பொழுதும் இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா துவா கேட்டால் ஒன்று அவசரமாக கிடைக்கும், அல்லது தாமதமாக கிடைக்கும், அல்லது துன்யாவிலே கிடைக்காவிட்டாலும் அதுக்குரிய பெருப்பேறு மறுமையில் கிடைக்கும், அல்லது ஒரு தீங்கை எங்களை விட்டு மாற்றுவான் அந்த துவாவுடைய பொருட்டான. இப்படி துவா கேட்பது என்பது ஒரு நாளும் வீண் போகாது. ஆனால் சில காரணங்களுக்கான எங்களுக்கு தெரியாதவற்றை அல்லாஹ் அறிவான். எனவே சில நாங்கள் ஒன்றை ஆசைப்பட்டு கேட்டாலும் அது சில நேரம் எங்களுக்கு தீங்காக இருக்கலாம். அதனால் அல்லாஹ் தஆலா அதை தராமல் இருக்கலாம், அதுக்கு பதிலாக வேறொன்றை தருவான். அல்லது இப்பொழுது எங்களுக்கு தேவையில்லாமல் இருக்கலாம், அதுக்காக வேண்டி ஏதோ ஒரு காரணத்துக்காக வேண்டி அதை தாமதப்படுத்துவான். இப்படி ஃபிரௌனுக்கு எதிராக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துவா கேட்ட துவாவை அல்லாஹ் தஆலா ஒப்புக்கொண்டான். ஆனா அந்த துவாவை அல்லாஹ் தஆலா நடைமுறைப்படுத்தியது, அதாவது அந்த வேலையா நடந்தது, துவாவை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டு ஃபிரௌனை அழித்தது 12 ஆண்டுகளுக்கு பின்னால். ஏன் காரணம்? அதுக்கு பல காரணங்கள் சொல்லப்படுகிறது. ஒன்று, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் கேட்டார்கள், யா அல்லாஹ், என்னுடைய ரப்பே, ஏன் நீ இந்த ஃபிரௌன், இப்படிப்பட்ட கொடுங்கோல் ஆட்சி நடத்தும் இந்த ஃபிரௌனை ஏன் நீ அழிக்காமல் இருக்கிறாய் என்று கேட்ட பொழுது அல்லாஹ் தஆலா சொன்னான், அதாவது ஒன்று, அவன் ஒரு தர்மம் கொடுக்கக்கூடிய, அவன் கொடை கொடுக்கக்கூடியனா இருந்தான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அவனுடைய மாளிகையில் 70 அறைகள் இருக்குமா, விருந்தினர்களை கண்ணியப்படுத்தி வரக்கூடிய விருந்தாளிகளை உபசரிப்பதற்கென்று
70 அறைகள் அவனுடைய மாளிகையில இருந்ததாம். அப்படி கொடை கொடுக்கக்கூடியவன், தர்மம் செய்யக்கூடியவன். இதனால் அல்லாஹ் அழிக்காமல் இருந்தான். அதே போல இன்னொரு சொல்லப்படுகிறது, அவனுடைய வீட்டுடைய தலைவாசல்ல அவன் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று எழுதியிருந்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்ட பொழுது அல்லாஹ் தஆலா, மூசாவே நீங்க அவனுடைய குஃப்ரத்தான் பார்க்கிறீர்கள், ஆனால் நான் அவனுடைய தலைவாசலை பார்க்கிறேன். அவன் அதில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் என்று எழுதியிருந்தான். இதனால் அல்லாஹ் தஆலா இப்படி அவனுடைய ஆயுட்காலத்தை நீட்டி வைத்திருந்தார் என்றும் சொல்லப்படுகிறது. எப்படியோ 12 ஆண்டுகளுக்கு பின்னால, அதாவது இன்னொரு வரலாறு வருகிறது, அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அறிவித்தான், மூசாவை இப்ப நான் உங்களோட துவாவை ஏற்றுக்கொண்டேன், ஆனால் நான் இப்ப அவனை அழிக்கப் போகிறேன். காரணம், அவன் இதுவரை அறம் செய்து வந்தான், அதாவது தர்மம் கொடுத்து வந்தான், இப்பொழுது அதை நிறுத்திவிட்டான், இப்பொழுது அவனை அழிக்கப் போகிறேன் என்று சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலாவிடமிருந்து செய்தி வந்தது. அப்படி அல்லாஹ் தஆலா அவனை அழிக்கக்கூடிய அந்த ஏற்பாட்டை செய்தான். அதாவது அன்றைய இரவு, முஹர்ரம் மாதத்துடைய 9வது நாள் நடைபெறுகிறது. அன்றைய இரவு கிபித்திகள், அதாவது ஃபிரௌனுடைய கூட்டத்தார்கள், பெண்கள், வாலிப பெண்கள், அதாவது அந்த குமரி பெண்கள், இவர்களுக்கு அதிகமாக மாதவிடாய் ஏற்படுகிறது, ரத்தம் ஓடுகிறது. பழமையை போல அல்ல, பழமைக்கு மாற்றமாக அதிகமாக மாதவிடாய் ஏற்பட்டு அதிகமாக உதிரம் அப்படியே கொட்டுகிறது. இதனால பல பெண்கள் இறந்து போகிறார்கள். அந்த அந்த எகிப்து நகரமே, எகிப்தில ஃபிரௌனுடைய அந்த நகரமே அப்படி அல்லோல கல்லோலப்படுகிறது. எல்லோரும் சப்தமிட்டு கொண்டு தடமாறுகிறார்கள். இப்படி இந்த நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ஏவல், ஊரை விட்டு வெளியேற வேண்டும், நீங்கள் உங்களுடைய கூட்டத்தார்கள் பனு இஸ்ராயல்கள், பனு இஸ்ரவேலர்களோடு நீங்கள் இந்த ஃபிரௌனுடைய கொடுமையிலிருந்து அப்படியே தப்பி நீங்க போக வேண்டும் என்று சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்தி வருகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய 6,70,000 அவர்களுடைய அந்த கூட்டத்தார்களோட அப்படி இரவோடு இரவாக அப்படியே புறப்படுகிறார்கள் எகிப்திலிருந்து. எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய கூட்டத்தார்களுக்கு சொல்கிறார்கள், நீங்கள் வரும் பொழுது யாரும் வீட்டுல விளக்கை அணைக்க கூடாது, அப்படியே வீட்டுல நீங்கள் இருப்பது போல மற்ற ஏனையவர்கள் பார்த்தால் அவங்க வீட்டுல இருக்கிறார்கள் என்று தோன்றும் அளவுக்கு விளக்கை அப்படியே எரிய வைத்து விட்டு தான் வர வேண்டும் என்று சொல்லி இவர்கள் இரவோடு இரவாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய கூட்டத்தார்களும் அப்படி அவர்கள் போகிறார்கள். முஹர்ரம் மாதம் 9வது நாள் ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமை இந்த நிகழ்வு அப்படியே நடைபெறுகிறது. இப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய கூட்டத்தார்களும் போகிறார்கள். போகும் பொழுது அவர்களுக்கு முன்னால் செங்கடல் அப்படியே குறுக்கிடுகிறது. ஒரு வழியில செங்கடல், பெரும் கடல் அப்படியே குறுக்கிடுகிறது. இப்ப என்ன செய்வது? அந்த நேரத்துல இப்படி இவர்கள் இரவோடு இரவா புறப்படும் பொழுது அங்க எகிப்துடைய தலைநகரம், அங்க எல்லோரும் சப்தமிட்டு கொண்டு, ஏற்கனவே அவர்களுடைய கூட்டத்தார்களுடைய பெண்களுக்கெல்லாம் இப்படி ஒரு வருத்தமான ஒரு நோய் ஏற்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய கூட்டத்தார்களும் இரவோடு இரவாக ஊரை விட்டு புறப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தியும் கேள்விப்படுகிறது. எல்லோரும் ஓடோடி வந்து பிதாவுடைய மாளிகைக்கு முன்னால வந்து எங்களுடைய இறைவனை என்று சொல்லி பிதாவுடைய ஆலயத்தின் செய்தியை சொல்கிறார்கள். பிதாவுக்கு சரியான கடுமையான கோபம். எங்கே போயிருப்பார்கள்? எங்கே போக முடியும்? இங்கேதான், எங்கே சரி அலைந்திருப்பார்கள் என்று சொல்லி அவருடைய கருப்பு சட்டை அணிந்த 7,00,000 படை வீரர்கள் குதிரைகளோடு, 7,00,000 அவனுடைய கருப்பு சட்டை அடைந்த படை வீரர்களோட கிபுத்திகளையும் சேர்த்துக் கொண்டு 600 குதிரைகள் என்று சொல்லப்படுகிறது. 600 குதிரைகளையும் எடுத்துக்கொண்டு அப்படியே இவன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அப்படியே பின்தொடர்ந்து அவர்களை தேடி எங்கே போயிருப்பார்கள் சொல்லி ஊர் முழுக்க தேடிக்கொண்டு அப்படியே இவன் புறப்பட்டு போகிறான். போற வழியில மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அங்கே இவர்களுக்கு முன்னால் போக முடியாது, செங்கடல் குறுக்கிட்டு இருக்கிற பெரிய கடல். என்ன செய்வது? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூட்டத்தார்கள் கேட்கிறார்கள், நபியே, அல்லாஹ்வுடைய நபியே, நாங்க இப்ப என்ன செய்த? நாங்க அகப்பட்டு விட்டோம். பின்னால் பார்த்தால் கடல் போல இதனுடைய படை இருக்கிறது, முன்னால் பார்த்தால் பெரிய கடல் எங்களுக்கு குறுக்கா இருக்கிறது, நாங்கள் அகப்பட்டு கொண்டோம், என்ன செய்வது என்று கேட்ட பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்விதமான குழப்பம் அடையவில்லை, அமைதியாக இருக்கிறார்கள். அப்படித்தான் நபிமார்கள், வலிமார்கள் எல்லோரும் அவர்கள் அல்லாஹ்வை சார்ந்திருப்பவர்கள். அவர்கள் சொல்கிறார்கள்,
என்னுடைய இறைவன் அல்லாஹ் எனக்கு இவ்விடத்துக்கு வர சொன்னான், நான் வந்தேன். அல்லாஹ் சொன்னா நான் வந்தேன். கல்லா இன்னமஇ ரப்பி சயஹதீன். அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்து குர்ஆன்ல வருகிறது. இன்னமஇ ரப்பி சயஹதீன். என்னுடைய ரப்பு என்னுடன், நிச்சயமா என்னுடன் என்னுடைய ரப்பு இருக்கிறார். அந்த வார்த்தை, இந்த வார்த்தை சாதாரண ஒரு வார்த்தை அல்ல. இன்னமஇ ரப்பி சயஹதீன். என்னுடன் என்னுடைய ரப்பு இருக்கிறான், அவன் எனக்கு நேர் வழி காட்டுவான், எனக்கு பின்னால் நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவன் அறிவிப்பான் சொல்கிறார்கள். இதே வார்த்தையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பயன்படுத்துகிறார்கள் சௌர் குகையில. இன்னல்லாஹ் மானா, அல்லாஹ் எங்களுடன் இருக்கிறான். இந்த வார்த்தை அல்லாஹ் எங்களுடன் இருக்கிறான் என்ற அந்த நம்பிக்கை என்பது சாதாரணமா வரக்கூடிய நம்பிக்கையும் அல்ல, அது வெறுமனே வாயளவில் வரக்கூடிய வார்த்தையும் அல்ல. இந்த வார்த்தை ஒரு ஆற்றல் மிக்க ஒரு வார்த்தை. இந்த நம்பிக்கை என்பது எங்களுக்கு நினைக்காத அளவு அதிசயங்களை ஏற்படுத்தக்கூடியது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடல் பிளந்தது. சௌர் குகையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த இடத்திலிருந்து பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், அந்த குகைக்குள்ள, சௌர் குகைக்குள்ள யாராவது தவறியாவது காலை வைத்திருந்தால் அந்த நேரத்தில் சுக்குநூறா சாம்பலாகி போயிருப்பார்கள். அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா கண்ணுக்கு தெரியாத ஒரு பாதுகாப்பு அரணையை ஏற்படுத்தினான் என்று தஃசீர்கள் சொல்லுவார்கள். அந்த வார்த்தைக்காக சிலந்தி வலை புறாக்கள் மட்டுமல்ல, கண்ணுக்கு விளங்காத ஒரு ஒரு பாதுகாப்பு அரணை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தினார். தெரியாமலாவது ஒரு காஃபிர் அந்த நேரத்துல சௌர் குகையில கால் வைத்திருந்தால் அப்படியே 10 சாம்பலாய் போயிருப்பார்கள். அதே போல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கூட கடல் பிளந்தது. கடல் பிளப்பது என்பது அது புத்திக்கு அப்பாற்பட்ட ஒரு விடயம். ஆனால் இந்த வார்த்தையால அந்த அற்புதம் நிகழ்ந்தது. ஆனாலும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாவித்த முறைக்கும் எங்களுடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவித்த முறைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்னமஇ ரப்பி, அதாவது என்னுடன் என்னுடைய ரப் இருக்கிறார், என் தன்னை முற்படுத்தி ரப்பை பிற்படுத்தி சொன்னார்கள், ஒருமையில சொன்னார்கள், என்னுடன் என்னுடைய ரப். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னல்லாஹ மானா, அல்லாஹ்வை முற்படுத்தி தன்னை பிற்படுத்தி, அது மட்டுமல்ல இன்னல்லாஹ மானா, எங்களுடன் என்று சொல்லி பன்மையில சொன்னார்கள். இதனால அந்த ஏற்பட்ட உதவி, அல்லாஹ்வுடைய உதவி வந்தாலும் அந்த இரு உதவிகளுக்கு இடையில வித்தியாசங்கள் இருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இருந்த இடமெல்லாம் அவங்க கடலை கடந்து, கடலை பிளந்து, அசாவால் அடிச்சு அக்கறை அடுத்த கரைக்கு போய் இப்படித்தான் அல்லாஹ் தஆலா காப்பாற்றினார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த விதமான வேலையும் செய்யாமல் அந்த இருந்த இடத்திலிருந்து பாதுகாப்பை கொடுத்தாங்க. அது அந்த வார்த்தை பிரயோகத்தில் ஏற்பட்ட அந்த அதுக்காக அல்லாஹ் தஆலாவுடைய அந்த உதவி அப்படி வந்ததாகவும் இமாம்கள் சொல்லுவார்கள், தஃசீருடைய உலமாக்கள். இப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த வார்த்தையை சொன்னவுடன் அல்லாஹ் தஆலா என்ன செய்தான் சொன்னான், வஹி வருகிறது, மூசாவே நீங்க அசாவால, உங்களோட கைலிக்கு அசாவால அப்படியே கடலுக்கு அடியுங்கள் சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் அடித்தார்கள். கடல் இரண்டாக பிளந்து அதிலே 12 வழிகள் ஏற்படுகிறது. கடல் இரண்டாக பிளந்து 12 வழிகள் அதில் ஏற்படுகிறது. இந்த இன்னல்லாமானா இன்னமாய் ரப்பி வார்த்தை போலதான் அஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எனக்கு போதும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இதே வார்த்தையை தான் வேறு விதமா யூஸ் பண்ணினார்கள், பயன்படுத்தினார்கள். நெருப்புல போடும் போது அஸ்பி அல்லாஹ், அல்லாஹ் எனக்கு போதும், யாருடைய உதவியும் தேவையில்லை. அதனால அல்லாஹ் தஆலா நெருப்பங்க குளிராக்கினார். இந்த வார்த்தைகள் என்பது அஸ்பி அல்லாஹ், அல்லாஹ்வுடைய அந்த நம்பிக்கை என்பது சாதாரண விடயம் அல்ல. அதாவது நடக்க முடியாதவைகள் நடக்கும். கடல் பிளப்பது என்பது நடக்க முடியாத விடயம், நெருப்பு குளிராவது என்பது நடக்க முடியாத விடயம். இப்படி எல்லாம் விடயங்கள் நடக்கக்கூடியதான் அஸ்பி அல்லாஹ், அல்லாஹ் எனக்கு போதும், அல்லாஹ்வுடைய உதவி எனக்கு போதும், அல்லாஹ் என்னுடன் இருக்கிறான் அந்த நம்பிக்கை, அந்த வார்த்தை என்பது சாதாரண வார்த்தை அல்ல. இப்படி இன்னொரு வரலாற்றுல வருகிறது, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கடலுக்கு முதலாவது அடி அடித்ததும் கடல் பிளக்கவில்லை. திரும்ப அல்லாஹ் தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லி அடியுங்கள் என்று சொன்ன பின்னால, அவர்கள் ஸலவாத்து சொல்லி அடித்த பின்னால்தான் கடல் பிளந்ததாகவும் ஒரு வரலாற்று குறிப்பு இருக்கிறது. இப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடித்ததும் கடல் பிளக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய கூட்டமும் அப்படியே போகிறார்கள். அந்த கூட்டத்துக்கு பயமும் கூட, இது நாங்க இப்படி போற வழியில போவதற்கு இடையில் இந்த கடல் ஒன்று சேர்ந்தால் என்ன செய்வது, சந்தேகம். அதனால மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னால போக சொல்லி யூஷா இப்னு நூன் அவர்களுக்கும்
ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் முன்னால போக சொல்லி எல்லா மக்களும் கடலில் இறங்கிய பின்னால, கடைசி நபரும் கடலில் இறங்கிய பின்னால்தான் இறுதியா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இறங்கி அப்படியே போகிறார்கள். பிறவனுடைய படை வருகிறது. பிறவனுடைய படை வந்து இந்த காட்சியை காண்கிறார்கள். கடல் பிளந்து 12 வழி ஏற்பட்டிருக்கிறது. இவர்களுக்கு அதிசயம், அதிர்ச்சி. ஆனால் இந்த அதிர்ச்சியை பிறவன் காட்டிக்கொள்ளவில்லை. காரணம் மக்கள் இவரை கடவுள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால காட்டிக்கொள்ளாமல் இவர் சொல்லுகிறார், பாருங்க உங்களுடைய இறைவன் இந்த பிறவனுக்கு இந்த பனு இஸ்ரவேலர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் மூசாவையும் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய கூட்டத்தையும் பிடிப்பதற்காக கடலும் உங்களுடைய இறைவனுக்கு வழி தந்திருக்கிறது என்று சொல்லி அவருக்கு ஷார்பா இந்த நிகழ்வை பிரட்டுகிறார். இப்படி இருக்கும் பொழுது மூசா அந்த கூட்டத்தை சேர்ந்தவர்கள் கிபுத்திகள், அதாவது பிறவனுடைய கூட்டத்தார்கள், நீங்க தான் எங்களுடைய இறைவன், நீங்களே முதலாவது இறங்கி போங்க, கடல் இறங்கி போங்கன்னு சொன்ன நேரத்துல இவருக்கு உற்சாகம் ஏற்பட்டு இவர் அப்படி அவரோட குதிரையை விரட்டுகிறார். கடல் இறங்குவது. ஆனா குதிரை போவதில்லை. குதிரை அப்படியே மறுக்கிறது. கடல் இறங்க குதிரை பயந்து கொண்டு குதிரை அப்படியே மறுத்து கொண்டு இருக்கிறது. இப்படி இருக்கும் பொழுது என்ன நடக்கு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் கருப்பு தலைப்பாகை அணிந்து கொண்டு அப்படியே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்படியே வருகிறார்கள். அவர்கள் கடலிலே இறங்குகிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கி அப்படி அவர்கள் போகிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போன குதிரை, அவர்கள் ஏறி போன குதிரை ஒரு பெண் குதிரை. அதனால ஃபிர்அவுனுடைய குதிரையும் ஃபிர்அவுனுடைய கூட்டத்தார்களுடைய குதிரையும் ஆண் குதிரைகள். இப்படி ஃபிர்அவுனும் அவருடைய கூட்டத்தார்களுடைய குதிரைகளும் அந்த பெண் குதிரை முன்னால் போவதால அதிலே மோகம் கொண்டு அப்படியே அந்த குதிரையை அப்படியே பின்தொடர்ந்து எல்லா குதிரைகளும் அப்படியே கடலில் இறங்குகிறது. பின்னால மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒரு குதிரையில் ஏறிக்கொண்டு அப்படியே அவசரமா போ செல்லுங்கள் என்று சொல்லி அவர்கள் திரட்டி கொண்டு வருகிறார்கள். இப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தார்கள் அக்கறையை அடைந்த பின்னால், எல்லோரும் கரை சேர்ந்த பின்னால அவருடைய எல்லா அந்த கூட்டமும் பிறவனுடைய கூட்டம் அப்படி அந்த கடலிலே இறங்கிய பின்னால் அல்லாஹ் தஆலா உத்தரவிடுகிறான், கடலே நீ ஒன்று சேரு என்று சொல்லி. அப்படியே கடல் ஒன்று சேருகிறது. அப்படி எல்லோரும் கடலிலே மூழ்குகிறார்கள். பிறவனுடைய கழுத்து வரையில தண்ணீர் வருகிறது, கடல் நீர் வருகிறது. இப்பொழுது இவர் ஈமான் கொள்ள துடிக்கிறார். இவர் சொல்கிறார், ஆமன்து அன்னஹு, அல்லாஹ் குர்ஆனில் இந்த செய்தியை சொல்லி காட்டுகிறார். கால ஆமன்து அன்னஹு லா இலாஹ இல்லல்லதி ஆமனத் பி பனு இஸ்ராயில். பனு இஸ்ராயல்களுடைய அந்த இறைவனை நானும் ஈமான் கொள்கிறேன் என்று சொல்லி, வான மினல் முஸ்லிமி, நானும் ஒரு முஸ்லீம் தான் என்று சொல்லி அந்த நேரத்துல அப்படியே கரிமா சொல்ல முன் வருகிறார். ஆனா அந்த நேரத்துல அல்லாஹ் தஆலா அதாவது சொல்கிறான், அதாவது அல் ஆன், இப்பொழுதுதான் நீ ஏற்றுக்கொள்கிறாய், இவ்வளவு நீ ஏற்றுக்கொள்ளவில்லை, அநியாயம் செய்து வந்த, இப்பொழுது நீ ஈமான் கொள்கிறாய், ஈமான் இப்படி இந்த வார்த்தையை சொல்கிறாய். பக்கத்து அசையத்த கபுலு, இதுக்கு முன்னால நீ மாறு செய்து கொண்டிருந்தாய். குந்த மினல் முஃப்ஸிதி, நீ ஒரு அநியாயம் செய்யக்கூடிய ஒரு மனிதனா, பசாதி செய்யக்கூடிய, விஷமம் செய்யக்கூடிய ஒருவனா இருந்தாய் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் இந்த செய்தியை சொல்லி காட்டுகிறான். அப்படி அவன் வாயை எடுத்ததும், அவன் ஈமான் கொள்ள வாயை எடுத்து திறந்ததும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் களிமண்ணை எடுத்து மண்ணை எடுத்து அவனுடைய வாயிலே போடுகிறார்கள். அவன் ஈமான் கொள்ளாம். அதாவது இதற்கு முன்னால ஒரு தடவை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் தஆலா அனுப்பி வைக்கிறான் ஃபிரௌனிடம் போய் கேட்கும்படி ஒரு கேள்வி. என்ன கேள்வி? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள், ஃபிரௌனிடம் ஒரு மனிதன் இருக்கிறான், ஒரு அடிமை இருக்கிறான், அவனுடைய எஜமான் அவனுக்கு எல்லா பாக்கியங்களையும் கொடுக்கிறார். அந்த எஜமான் அந்த அடிமைக்கு எல்லா பாக்கியங்களையும் கொடுக்கிறார். அந்த அடிமை அந்த எஜமானுக்கு மாறு செய்கிறார். இவனுக்கு என்ன தண்டனை கொடுப்போம் என்று சொல்லி ஃபிரௌன்ட்ட கேட்ட நேரத்தில் ஃபிரௌன் சொல்லுகிறார், நானண்டா அவனை கடல்ல தான் தாட்டுவேன், இந்த கடல்ல மூழ்கடித்து தான் கொள்ளுவேன், இதுதான் நேற்ற அவன் தண்டனை சொன்ன நேரத்துல அதை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மனித ரூபத்துல வந்து அப்படி இதெல்லாம் கேட்டு அப்படி எழுதி அந்த தீர்ப்பை எழுதி அவன் மூலமாக எழுதி கொள்கிறார். எழுதி எடுத்துக்கொண்டு போகிறார். அவன் கடல்ல அப்படி மூழ்கும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் காட்டுகிறார்கள் அந்த தாளை, நீ சொன்ன தீர்ப்பு உனக்கு தரப்படுது, நீ தான் இந்த தீர்ப்பை சொன்னாய், உனக்கு அல்லாஹ் எவ்வளவு நியமத்துகளை செய்திருந்தா, நீ அவனுக்கு அல்லாஹ் மாறு செய்து வந்தாய்,
உனக்குத்தான் நீ சொன்ன தீர்ப்பு உனக்கே தரப்படுகிறது என்று சொல்லித்தான் அப்படியே வாயில மண்ணை போட்டார்கள். அதாவது ஒரு மனிதன் அநியாயம் செய்தால் இறுதியாக யாருமே உதவிக்கு வரமாட்டார்கள். அநியாயக்காரர்களுக்கு எவ்வளவுதான் அவர்கள் சுகபோகங்களாக வாழ்ந்து வந்தாலும் இறுதி நேரத்துல அவர்களுடைய முடிவு கெட்ட முடிவா இருக்கும். அந்த நேரத்துல யாருமே உதவிக்கு வர மாட்டார்கள். மலக்குமார்கள் இந்த பாடம் மலக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூட பயந்தார்கள். இவனுக்கு அல்லாஹ் மன்னிப்பான், அல்லாஹ் மன்னிக்க கூடும். இது பயந்துதான் அல்லாஹ்ட மன்னிப்பு இவனை கிடைக்கப்படாது. இவன் செஞ்ச அநியாயத்துக்கு இவனை கிடைக்கப்படாது. இவன் ஈமான் கொள்ளாமல் அவனை அவசரமாக அவங்க வாயில மண்ணை போட்டாரு. அவன் களிமா சொல்ல முன்னால் களிமா சொல்லி தௌபா சொல்லி இவன் இறைஞ்சலை பிரார்த்திப்பது, இவன் வேண்டுதல், இவன் இறைஞ்சுதலை பார்த்தால் அல்லாஹ் தஆலா இறங்கி இவனுக்கு மன்னிப்பான் என்று சொல்லி அப்படி நடக்கக்கூடாதுன்னு சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமே எதிராக வந்தார்கள். இப்படித்தான் அநியாயக்காரர்களுக்கு இறுதி நேரத்தில் மலக்குமார்கள் கூட உதவ மாட்டார்கள் என்ற பாடமும் இதிலே இருக்கிறது. இப்படி அல்லாஹ் தஆலா அன்று அந்த ஃபிர்அவுனுடைய உடம்பை இன்று வரையில பாதுகாப்பா வைத்திருக்கிறார். அது இன்றும் கைரோல எகிப்துல மியூசியத்துல அது பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லுகிறார், அதாவது இன்றைய நாள் உன்னுடைய உடம்போட உன்னோட உடம்போடே நாங்க பாதுகாப்போம். எதுக்கு பாதுகாப்போம்? உனக்கு பின்னால வரக்கூடிய மக்களுக்கு ஒரு ஆதாரமான அத்தாட்சியாக படிப்பினை பெறட்டும். பின்னால இப்படிப்பட்ட பிறவனே உலகத்தை பெரிய அநியாயம் செஞ்சு இப்படிப்பட்ட ஒரு பெரிய லெவல்ல வாழ்ந்தவனே கடைசி கால என்ன செஞ்சான், முடிவு என்ன நடந்தது, அதனால நீங்க மிச்சம் சொல்ல வேண்டாம். யார் பின்னால வரக்கூடிய ஆட்சியாளர்களும் சரி எவர்களும் சரி எவ்வளவு அநியாயம் செஞ்சாலும் நாங்க வரலாற்றை கண்டோம். இவ்வளவு காட்சிகள், எவ்வளவு அநியாயங்கள் செய்தார்கள், எவ்வளவு முஸ்லிம்களுக்கு அநியாயம் செய்தார்கள், அதனால எவ்வளவு விளைவுகள் அவர்களுக்கு இறுதியில் ஏற்பட்டது. பிறவனுக்கு எப்படி நடந்துச்சுன்னா அதுக்கு பின்னால வரக்கூடியவர்களுக்கு நடக்காமல் இருக்காது. பிறவனே பெரிய பலசாலி, அவனே அல்லாஹ் தஆலா அவனுடைய உடம்போட பாதுகாத்து வைத்திருக்கிறான். எதற்கு? பின்னால வரக்கூடிய மக்களுக்கு படிப்பினைக்காக வேண்டி. அதிகமான மக்கள் எங்கட அத்தாட்சிகளை அது கூட படிப்பினை பெறாமல் அவர்கள் மறந்தவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். ஆகவே இந்த வரலாறு இது மட்டுமல்ல, ஒவ்வொரு முஹர்ரமாத்துல எவ்வளவு வரலாறுகள் இருக்கிறது, எவ்வளவு படிப்பினை தரக்கூடிய சம்பவங்கள் இருக்கிறது, இதில் எல்லாம் படிப்பினைகள் இருக்கிறது. ஆகவே நாங்கள் இதனூடாக படிப்பினை பெற்று வரலாற்று நிகழ்வுகளினூடாக படிப்பினை பெற்று எங்களுடைய வாழ்க்கைகளை ஒழுங்கமைத்துக் கொள்ள வேண்டும். ஆகையால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாயன் நம் மன்னர்களுடைய பாவங்களை மன்னித்து இந்த வருடம் பூரா அல்லாஹ் தஆலா எங்களுக்கு பரக்கத்தான ஹைரான வருடமாக ஆக்கி வருவானாக. எங்களுடைய மஷாயிஹ்மாருடைய பொருட்டினால் எங்களுடைய பாவங்களை மன்னித்து அவர்களுடைய நிர்லோகத்திலும் இருக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.